ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு 3 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளிலேருந்து நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்குங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை இன்னுமே சுலபமாக எப்படி ஆக்குறது அப்படின்னு தான் நம்ம செகண்ட் ஒன் ட்ரிக்காக பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயல் பண்ணுற கீபேடில் ஒளிஞ்சிருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம தேர்ட் ஒன் ட்ரிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இது மூணையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த கார்னரில் இருக்க அரவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா இமெயில் ஐடியுமே சேவ் ஆகும். இதில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற உங்களோட பர்சனல் ஜிமெயில் ஐடியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இதில் கீழே பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இது மாதிரி தான் வரும். அதாவது நீங்கள் ஆட்டோ ஃபில் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஆப்ஸோ வெப்சைட்டோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அந்த இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இப்போது பாஸ்வேர்டு ஒரு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மொபைல் நம்பராக இருக்கட்டும், இல்லைனா ஆதார் நம்பர், பேன் நம்பர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட்டோ ஃபில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சேவ் ஆகிருக்கும். இங்கே சேவ் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேங்க் ஆஃப் பரோடான்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் என்னோட ஆதார் நம்பர் அண்ட் பேன் நம்பர் ஆட்டோ ஃபில்லிங் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ். இப்போ அதை அந்த கண்ணு மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அங்கே ஷோ ஆகும். நீங்கள் உடனே அங்கே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. அது மாதிரி நீங்கள் ஆட்டோ ஃபில்லிங் கொடுத்து வச்சுருக்க எல்லாமே, எல்லா வெப்சைட் ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட்டுங்கிறத கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது அதில் அந்த கார்னரில் 3 கோடு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டேப்புமே இங்கே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பர்டிகுலராக 2 டேப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த காண்டாக்டை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அப்போது நான் இந்த காண்டாக்ட் ஆப்பையும் இந்த வாட்ஸ்அப் டேப்பையும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இல்லையா. இதுக்கு நீங்கள் நார்மலாக டேப் அடுத்த டேப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது இப்போ ஒரு டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் அந்த கார்னரில் இருக்க 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டேப்பை கிளிக் பண்ணுவீங்க. பட் அப்படி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு டேப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கார்னரில் இருக்க 3 கோடை நீங்கள் 3 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கேப் விடாமல் நீங்கள் 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டேப் மூவ் ஆகும். ஸோ ஒரு சில மொபைலில் 3 டைம்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில மொபைலில் 2 டைம்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த டேப் மூவ் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தேர்ட் ஒன் ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைலில் காண்டாக்ட் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் அந்த கீபேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்பர்ஸுக்கு கீழே ஏபிசிடி அப்படிங்கிறது மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்காகன்ட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதில் இருக்க ரகசியத்தை நான் சொல்கிறேங்க. இப்போ உதாரணத்துக்கு அருண் அப்படிங்கிற காண்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டா இப்போது ARUN இல்லையா. இப்போ ஏங்கிறது 2வது நம்பரில் இருக்குது, ஆறுங்கிறது 7வது இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த அருணுங்கிற காண்டாக்ட் ஷோ ஆயிடுது பாருங்கள். இப்போ அப்படியே நீங்கள் அந்த கால் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே பாலமுருகனுங்கிற காண்டாக்டை நம்ம தேடி எடுத்துக்கலாம். இப்போ பிங்கிறது 2வது இடத்துல இருக்குது, ஏங்கிறது 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே மேலே பாலமுருகனுங்கிற காண்டாக்ட் ஷோ ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே நீங்கள் அந்த கால் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் எத்தனை பேத்துக்கு தெரியும், இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.
அண்ட் இது போன்ற ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.